ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு JTV. இன்றைக்கி நம்ம ப்ரக்கோலி பொரியல், ஒரு சத்தான ப்ரக்கோலி பொரியல் நம்ம பார்க்க போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு. இது ஒரு சிம்பிளான பொரியல் தான், பட் ப்ரக்கோலி ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதுக்கு என்னென்ன வேணும்னு இப்போது சொல்கிறேன். நான் ப்ரக்கோலியை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நான் தண்டெல்லாம் கூட கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, ஜீரகம், ஒரு மிளகா வத்தல் எடுத்திருக்கேன். எண்ணெய், மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். வெங்காயம் 2 சின்ன வெங்காயமாக 2 வெங்காயம், மிளகாத்தூள், சால்ட்டு, உப்பு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தேங்காய் லாஸ்ட்டாக போடுறதுக்கு தேங்காய் துருவல். இப்போ நம்ம ஆயில் சூடானதும் கடுகு, கடலைப்பருப்பு, ஜீரகம், கருவேப்பிலை, மிளகாவத்தல் எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு தாளிக்க போகிறோம். அது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகட்டும். நான் ப்ரக்கோலியில் எதையுமே வேஸ்ட் பண்ணலை. நம்ம காலிஃப்ளவர் மாதிரி பின்னாடி இருக்கலாம் தூக்கி போட தேவையில்லை. நல்லா அந்த தண்டு எல்லாமே கூட ஃபைனாக சாப் பண்ணி நான் வச்சுருக்கேன். இதில் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறத பார்த்தா தெரியும். எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கீழே தண்டில் இருக்கிற மேல் தோலை மட்டும் லைட்டாக சீவிட்டு அந்த தண்டையும் பொடிசாக கட் பண்ணிட்டேன். இப்போ ஆனியன் ஆட் பண்ணுறேன். ஆனியன் வதங்கிடுச்சு. இப்போ பாருங்கள், ப்ரக்கோலி இது பூ, அதுக்கப்புறம் அந்த பக்கம் தண்டெல்லாம் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக தண்டை தனியாக கட் பண்ணிச்சு. இப்போ போடுறது எல்லாமே தண்டு தான். இந்த பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு சாதத்தில் நீங்கள் போட்டு அப்படியே சாப்பிட்லாம். இப்போ சால்ட் ஆட் பண்ணிட்டேன் நான். அடுத்ததாக மஞ்சள்தூள் ஆட் பண்ண போகிறேன். இந்த பொரியல் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி, பட் ரொம்ப நியூட்ரிஷன் வேல்யூ ஜாஸ்தி உள்ள காய் இந்த ப்ரக்கோலின்றது. இப்போ மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் சிம்மிலே வேகட்டும். நல்லா வெந்துடும். அந்த தண்டு, அந்த பூ எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்துடும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இப்போது மிளகாத்தூளை நான் ஆட் பண்ண போகிறேன். இது இந்த மிளகாத்தூளில் தனியா எல்லாமே கலந்துருக்கு. நான் அந்த மிளகாத்தூள் போட்டுடுறேன். நீங்கள் வேணுன்னா தனி மிளகாத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள் போட்டுக்கோங்க வேணுன்னா தனியாக. நல்லா திருப்பி ஓப்பன்லேயே திறந்து வச்சே நீங்கள் ஒரு 5 நிமிஷம் வதக்குங்க. அந்த மிளகாத்தூளோட வாசனை போகட்டும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தேங்காய் துருவலை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு தேங்காய் சூடானால் போதும். நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இப்போது சர்வ் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு ப்ரக்கோலி பொரியல். சாதத்தில் போட்டு சாப்பிட சூடான சாதத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் கமெண்ட்ஸை எங்கள் சேனலுக்கு எழுதுங்க. எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீவர்ஸ்.